இந்த சமயத்துல ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 8 கோடி டன் வரையிலான எல்பிஜி தேவை. இன்னைக்கு இந்தியாவில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுன்றது அதிகரிச்சிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. தட்டுப்பாடு அன்னைக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு மாதம் 15 நாள் ஆச்சு, 15 இன்னும் வரல எங்கள் வீட்டுக்கு. கேஸ் இல்லைங்கிறாங்க. ஆட்டோ ஓட்டுறதுக்கு எல்பிஜி கேஸ் கிடைக்கல. காலையில் கேஸ் போடுறதுக்காக போயிருந்தோம். 200 தான் போடுறாங்க. நாங்கள் 400 300 கேட்டால் போட மாட்டேன்றாங்க. இப்போ நேற்று வரைக்கும் ஒரு சிலிண்டர் வந்திருக்கு, அதை வச்சு எனக்கு இது பண்ணியிருக்கோம். நாளைக்கு சிலிண்டர் என்ன வருமானது கூட எனக்கு தெரியல. நாளைக்கு வந்துச்சுன்னா தான் நாளைக்கு பொழப்பே வச்சு நடத்த முடியுன்ற சூழ்நிலைக்கு வந்துடுது. ஹோட்டலை மூடிட்டாங்க. தெருவோர கடைகளில் விறகு வச்சு எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. விறகு கடைக்காரங்க 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்காக விறகு கொண்டு வந்து போட்டாலும் உடனே விற்று போயிருக்குன்னு சொல்கிறாங்க. சிறு குறு தொழில் நடத்துகிறவங்க எங்கள் உற்பத்தி பாதிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் பிஸ்னஸை மூடி இருக்காங்க. சில பேர் என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, எனவே அதிக வெப்பம் தேவைப்படுகிற சமையலை எல்லாத்தையும் நாங்கள் நிறுத்திட்டோன்னு சொல்கிறாங்க. இவ்வளவும் சொன்ன பிறகு இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால், ஒன்று அது கண்ணை மூடிக்கொண்ட பூனையாக இருக்க வேண்டும், அல்லது ஆர்எஸ்எஸ்ஸால் பயிற்றுவிக்கப்பட்ட மனிதர்கள் என்று சொல்லப்படுபவர்களாக